நீங்க எப்ப பார்த்தாலும் எரியற விளக்குல எண்ணெயை ஊத்துற மாதிரி அவங்களுக்கு ஒத்து ஊத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? கேடுகட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு கேவலமான பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்களே தெனாவட்ட இந்த வீட்டுல இருக்கும்போது யாரு மனசையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிற துர்கா இந்த வீட்டுல ஏன் இருக்க கூடாது? துர்கா இனிமே இந்த வீட்டுல தான் இருப்பா. ஒருவேளை துர்கா இந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க வேணா கிளம்பி போயிட்டே இருங்க. டேய், என்ன பேச்சுடா பேசுற? சத்யா உனக்கு எப்படி அண்ணியோ அதே மாதிரி தானடா வீணாவோ. அண்ணிங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம எங்கிருந்தோ வந்த இந்த வேலைக்காரிக்காக இந்த வீட்டு மருமகளை வெளியில போக சொல்ற? கடைசியா உன்னை பெத்த அம்மாங்கிற உரிமையில உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன். இந்த துர்காவை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறியா இல்லையா? உனக்கு நாங்க முக்கியமா இல்ல இந்த துர்கா முக்கியமா? இல்ல என்ன பார்த்து உங்களுக்கு எல்லாம் எப்படி தோணுது? நீங்க கல்யாணம் பண்ணிக்க சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கணும், வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொன்னா நான் வெளியே அனுப்பணும். சரியோ தப்போ எல்லாரும் ஒண்ணு கூடி துர்காவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. அப்படி என்னடா எங்களை விட இவ உனக்கு பெருசா செஞ்சிட்டா? என்ன செஞ்சாலா? இப்ப இந்த இடத்துல நின்னு நான் உங்க முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணமே துர்கா தான். டேய், என்னடா சொல்ற? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகலமா, உங்களுக்கு தான் ஏதோ ஆயிருக்கு. உங்களுக்கு அப்புறமா மறுபடியும் எனக்கு உசுர் கொடுத்தது துர்கா தான். இவ மட்டும் இல்லனா இந்நேரம் என்ன எரிச்ச சாம்பல் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காது தெரியுமா? அது டே அசோக், முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே எனக்காக தியாகம் பண்றீங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா எங்கிருந்தோ வந்த துர்கா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு அவளோட கண் பார்வை எடுத்து நிக்கிறா. என்னால மட்டும்தான் துர்காவுக்கு கண்ணு போச்சு. அதனால இனிமே நான் தான் அவளை பாத்துக்க போறேன். துர்கா, நீ வார்த்தைக்கு வார்த்தை சின்னையாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என் உயிரை கொடுத்து காப்பாத்துவேன்னு சொல்லுவ. இப்ப உண்மையிலேயே நீ அதை செஞ்சு காட்டிட்ட துர்கா. என்ன மன்னிச்சிடு துர்கா. உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். இங்க இருக்கிற எல்லாருக்கும் மறுபடியும் தெளிவா சொல்றேன். இதுக்கு முன்னாடி இத்தனை நாள் பெரியப்பா சொன்னதையும் நீங்க சொன்னதையும் நான் கேட்டுட்டு இருந்தேன்ல. இதுக்கப்புறம் நான் சொல்றத நீங்க எல்லாரும் கேளுங்க. இனிமே துர்கா இந்த வீட்டுல தான் இருப்பா. அவளுக்கு துணையா கௌரியும் இந்த வீட்டுல தான் இருப்பா, இருக்கணும். இது என்னோட ஆர்டர். இனிமே இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வா துர்கா, பேக் எடுத்துட்டு வா.
பாத்தீங்களா அத்தை, அவ முறைச்சிட்டு போறத? விதிக்கு தகுந்தது போல நம்மள மாத்திக்கொள்ள முடியுமே தவிர அந்த விதிய யாராலையும் மாத்தவே முடியாது. தெரியாம நடந்தா அதுக்கு பேரு தவறு. ஆனா எல்லாமே முன்கூட்டி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடந்தா அதுக்கு பேரு தப்பு. தெரியாம நடந்த தவறுக்கு பரிகாரம் இருக்கு. ஆனா தெரிஞ்சே நடந்த தப்புக்கு எந்த பரிகாரமும் இல்ல கௌரி. நான் தான் உங்ககிட்ட கழுகு மலைக்கு போறதுக்கு முன்னாடியே எச்சரிச்சு சொன்னேன். எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் வாசுகி அம்மனை தொந்தரவு செஞ்சிடவே கூடாது. உங்களோட கவனக்குறைவால அங்க பெரிய தப்பு நடந்து போச்சு. இப்ப அவ அம்மனோட சாபத்துக்கு ஆளாயிருக்கா. இதுல இருந்து அவளால மீண்டு வர முடியாது. இந்த விஷயத்துல உன்கிட்ட இருக்கிற தெய்வ சக்தியோ இல்ல என்கிட்ட இருக்கிற தெய்வ சக்தியோ எதுவுமே துர்காவை காப்பாத்தாது. அந்த வாசுகி அம்மனோட உத்தரவு இல்லாம உலகத்துல இருக்கிற எந்த தெய்வ சக்தியாலையும் துர்காவுக்கு இழந்த பார்வைய மறுபடியும் கொடுக்க முடியாது. அம்மா, நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, இந்த மரண பரீட்சையில நானே தனியா எல்லாத்தையும் பண்ணிட்டு வரேன். இதுல யாரையும் தனியா கூட்டிட்டு போக வேண்டான்னு நான் உங்ககிட்ட சொன்னேம்மா. ஆனா நீங்க தான் அந்த பவளமணிய ஒரு சுமங்கலி பொண்ணுதான் எடுக்கணும், அது வேற யாரும் இல்ல, உன் சித்தி துர்கா தான்னு சொல்லி வழி காட்டினீங்க. இப்ப பாருங்க, எனக்கு சக்தி கிடைக்கணுங்கிறதுக்காக, என்னோட சுயநலத்துக்காக என் துர்காவோட கண்ணு போயிடுச்சு. அவ உயிரை பணிய வச்சு எனக்காக இவ்வளவு பண்ண அவளுக்கு என்னால எதுவுமே பண்ண முடியலையேம்மா. என் துர்காக்கு கண்ணு போக நானே ஒரு காரணமா ஆயிட்டனே. என் துர்காக்கு வாசுகி அம்மன் சாபம் கொடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைய நானே உருவாக்கிட்டனே. இப்ப என்னோட துர்கா வாழ்க்கையே போச்சு, எல்லாமே போச்சு. நான் பிறந்ததும் என் அம்மா என்னை என் சித்தி கிட்ட கொடுத்துட்டு சாமி கிட்ட போயிட்டாங்க. அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் என் துர்கா தான் எனக்கு அப்பாவா அம்மாவா இருந்து பார்த்துக்கிட்டா. எனக்காக எவ்வளவோ என் துர்கா கஷ்டப்பட்டிருக்கா. என்னதான் எனக்கு தெய்வ சக்தி இருந்தாலும் எனக்கு பல முறை ஆபத்து வந்திருக்கு. அந்த நேரத்துல என் சித்தி தான் என்னை காப்பாத்திருக்கா. எனக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிற என் துர்காக்கு என்னால இப்ப வரைக்கும் ஒரு சந்தோஷத்தை கூட என்னால கொடுக்க முடியலையேம்மா. அவ சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா அவளுக்கு கல்யாண வாழ்க்கையிலயும் சந்தோஷம் இல்ல. கல்யாணம் முடிஞ்சு போய் அந்த வீட்லயும் அவளுக்கு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லம்மா. துர்காவால எப்பவுமே எனக்கு நல்லது மட்டும்தான் நடந்திருக்கு. ஆனா என்னால துர்காக்கு இது வரைக்கும் ஒரு நல்லது கூட நடந்தது இல்லம்மா. எனக்கு பெத்தவங்க இல்லாததால இந்த உலகத்தை இது வரைக்கும் என் துர்காவோட கண்ணாலதான்
நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என் துர்காக்கே கண்ணு தெரியாம போறதுக்கு நானே காரணமாயிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, கௌரி, நீ சொல்றத கேட்டு என்னால பரிதாபப்பட முடியுமே தவிர இதுக்கு நான் பரிகாரம் சொல்ல முடியாது. அந்த வாசுகி அம்மனோட சாபம் சாதாரணமானது கிடையாது. ஏன்னா நீ முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய சரித்திரம் ஒண்ணு இருக்கு. அது நாகராஜ்யம். இந்த பூமியில முதல்ல ஒரு சில புழு போல உருவானதுதான் இந்த நாக இனம். காலங்கள் செல்ல செல்ல எல்லா உயிரினங்களும் கடவுளை நோக்கி தவம் செய்ய தொடங்குச்சு. அப்படி இருக்க நாக இனமும் கடவுளை நோக்கி தவம் செய்ய தொடங்குச்சு. அதுல ஒரு நாகம் 100 வருஷம் தொடர்ந்து தவம் பண்ணதுனால அந்த நாகம் பண்ண தவத்தோட சக்தியால இச்சாதாரி நாகமா மாறுச்சு. ஒரே நேரத்துல ஆரம்பிச்சு தொடர்ந்து 100 வருஷம் கடுமையான தவம் செய்யக்கூடிய இச்சாதாரி நாகங்கள் நினைச்ச உருவத்தை எடுக்கக்கூடிய சக்தியை பெற்று 1000 வருஷம் தவம் செய்யற நாக இனத்தோட முடிசூடா நாகராஜ்யமான வாசுகி பரம்பரையில சேருது. வாசுகி பாம்போட பரம்பரையில இருக்கிற நாகங்கள் மனித இனத்தோட பார்வையில படாம யாருக்கும் எந்த துன்பமும் கொடுக்காம தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளேயே கடைசி காலம் வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கும். அந்த வாழ்க்கையில சாதாரண மனுஷங்க குறுக்கிட்டு அந்த பாம்புக்கு கோபம் வர்ற மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா அது அவங்களுக்கு சாபமா மாறிடும். துர்கா வாங்கியிருக்கிற சாபமும் அப்படித்தான். வாசுகி அம்மன் தவத்துல இருந்தப்போ அந்த துர்கா அமைதியா போய் அந்த பவளமணியை எடுத்துட்டு வந்திருந்தா இதெல்லாம் எதுவும் நடந்திருக்காது. ஆனா வாசுகி அம்மனோட தவத்தை அவ கலைச்சதுனால வாசுகி அம்மன் தன்னோட கண்ணுல துர்காவோட முகத்தை பதிய வச்சிருச்சு. தவத்துக்கு பேர் போன கஷ்யபர் கத்ருவோட மகன்கள்ல ஒருத்தர் தான் இந்த வாசுகி. ஆதிசேஷன் திருமால சரணடையும் போது வாசுகி சிவபெருமான நோக்கி தவம் இருந்ததா சொல்லுவாங்க. வாசுகியோட தவத்துல மனம் மகிழ்ந்த சிவபெருமான் வாசுகி கிட்ட என்ன வரம் வேணும்னு கேட்டாரு. அதுக்கு அந்த வாசுகி அம்மன் தன்னுடைய இந்த பிறவி முடியும் வர ஈசனோட கழுத்துல நாக ஆபரணமா இருக்கணும்னு கேட்க சிவபெருமானும் அந்த வரத்தை கொடுத்துட்டாரு. அந்த வரத்தோட பிரதிபலனா வாசுகி அம்மனுக்கு கிடைச்சதுதான் பவளமணி. நாக பஞ்சமி அன்னைக்கு வாசுகி பாம்பு தன்னுடைய 1000 வருஷ விரதத்தை ஆரம்பிக்க போகுதுன்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கு போய் அந்த பவளமணிய நான் உங்களை எடுக்க சொன்னேன். ஆனா துர்கா அந்த வாசுகி அம்மனோட தவத்தை கலைச்சதுனால அதோட சர்ப்ப தோஷத்துக்கு ஆளாயிட்டா. இனிமே யாரு நினைச்சாலும் துர்காவுக்கு பறிபோன பார்வைய திரும்பவும் கொண்டு வர முடியாது. என்ன பண்றது? காவேரி, அக்கா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் பதட்டமா நடந்துட்டு இருக்க? எல்லாத்துக்கும் காரணம் அந்த துர்காதா. அவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த துர்கா கிடையாது. நாம வளர்த்து வச்சிருக்கோமே அசோக்னு ஒருத்தன், அவன்தான் இப்ப மறுபடியும் அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கான். அத்தை, நீங்க சொல்றது சரிதான்.
நம்ம அசோக பத்தி தான் உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப அவன் அவனாவே இல்ல. அதுக்கு காரணமே அந்த ஆள் மயக்கி துர்கா தான். ஒவ்வொரு தடவையும் அவ வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்லிட்டு வீராப்பா கிளம்பி போவா. ஆனா மறுபடியும் ஏதாவது ஒரு ரூட்டை பிடிச்சு வீட்டுக்குள்ள வந்துருவா. இவ ஏதோ ஊர்ல இருந்து வந்த ஊர் நாட்டாம். இவ்ளோ தூரம்லாம் இவளுக்கு தெரியாதுன்னு நாம தான் தப்பு கணக்கு போட்டுட்டோம். எனக்கு நல்லா தெரியும். வீட்டை விட்டு வெளியில போன அவதான் பக்காவா ஒரு பிளான போட்டு அசோக்க வர வச்சிருக்கா. நேத்து வரைக்கும் நாம சொன்ன எல்லாத்துக்கும் பூம்பு மாடு மாதிரி தலையாடிட்டு இருந்த அசோக்க நல்லா மை வச்சு மயக்கி அவளை முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கா. எனக்கு என்னமோ அந்த கௌரி தான் நம்ம அசோக்கு ஏதோ ஒரு வசியம் பண்ணி துர்கா பின்னாடியே சுத்துற மாதிரி பண்ணிருக்கான்னு தோணுது. அக்கா, அவங்க 2 பேரும் கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருந்தா அந்த துர்கா தான் நம்ம குடும்பத்துக்கு முதல் வாரிசே பெத்து கொடுப்பாக்கா. அது மட்டும் நடந்துச்சுன்னா அவ்வளவுதான்க்கா. நானே அவ இந்த வீட்ல இருக்க கூடாது, எப்படியாவது அவளை நிரந்தரமா துரத்தணும்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடானா இப்படி பேசிட்டு இருக்க? எல்லாருமே அவளை பார்த்து பரிதாபப்படணும்னு சும்மாவே நடிப்பா. பத்தாததுக்கு இப்ப கண்ணும் தெரியல. இந்த ஒரு காரணத்தை வச்சே பெருசா சீனை போட்டு இங்கேயே ஒரேடியா தங்கிடலான்னு இந்நேரம் பக்காவா பிளான் போட்டிருப்பா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புறது ரொம்ப கஷ்டமான காரியம். இப்ப நான் என்ன பண்றது வேதவல்லி அம்மா? அந்த வாசுகி அம்மன் வேணும்னா என்னோட உயிரை கூட எடுத்துக்கட்டும். இந்த சாபத்தை நானே ஏத்துக்கிறேன். ஆனா என்னோட துர்காக்கு கண் பார்வை மறுபடியும் கிடைக்கணும். பவளமணி எடுத்ததுக்காக எனக்கு கிடைச்ச அந்த தெய்வீக சக்திய மறுபடியும் அந்த வாசுகி அம்மனை எடுத்துக்கட்டும். எனக்கு துர்காவோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு என்னோட துர்காவை கண்டாவே பிடிக்காது. இதுல துர்காக்கு இப்படி கண்ணு தெரியாம இருந்தா இதையே ஒரு பெரிய காரணமா வச்சு என் சித்தப்பாவையும் துர்காவையும் பிரிச்சிருவாங்கம்மா. இந்த சாபத்துல இருந்து வெளியே வரத்துக்கு நீங்க தாமா மனசு வைக்கணும். தயவு செஞ்சு ஒரு நல்ல வழிய எங்களுக்கு காட்டுங்க வேதவல்லி அம்மா. உன் படைப்போட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட நீயே இப்படி சராசரி மனுஷங்க மாதிரி பேசுறியே. விருப்பு, வெறுப்பு, ஆசை இந்த 3க்கும் அப்பாற்பட்ட இடத்துல தான் நீ இருக்கணும். பல உயிர்களை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. ஆனா நீ என்னன்னா அது எதையுமே முழுசா உணராம இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இப்படி எல்லாம் நடக்கணும்னு விதியில எழுதி இருக்கிறப்போ அதை யாரால மாத்த முடியும் கௌரி? வேற என்னமா பண்றது? என் பிறப்போட ரகசியம் வேற என்னவா இருந்தாலும் என்னோட சித்தி துர்காக்கு முன்னாடி எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே பெருசா தெரியல, முக்கியமாவும் தோணலமா. நான் எனக்கு கிடைச்சிருக்கிற அந்த தெய்வீக சக்தியை வச்சு என் துர்காவையே என்னால காப்பாத்த முடியலங்கிறப்போ எனக்கு எதுக்குமா அந்த சக்தி? பேசாம நானும் ஒரு சராசரி குழந்தையாவே இருந்துட்டு போறேன். கழுகு மலைக்கு போனது முழுக்க முழுக்க ஏன் சுயநலத்துக்காக நடந்த போராட்டம். இந்த போராட்டத்துல முழுக்க முழுக்க கஷ்டப்பட்டது என்னோட துர்கா. அதுக்கு துர்காக்கு கிடைச்ச பரிசு வாசுகி அம்மனோட சாபம். தர்மத்தின் படி இந்த போராட்டம்
என்னோட போராட்டம். அதனால அந்த தண்டனையும் இந்த சாபமும் அது எனக்கு தாமா கிடைச்சிருக்கணும். ஆனா இப்போ அது என் துர்காக்கு கிடைச்சிருச்சு. நீங்க தாமா ஏதாவது இது சரி பண்றதுக்கு வேற ஒரு நல்ல வழியை காட்டணும். கௌரி, மறுபடியும் நான் உனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். சோதனையை தேடி நீ போகாம இருந்தாலும் அந்த சோதனை உன்னை தேடி வந்துகிட்டே தான் இருக்கும். உனக்கு நடக்க வேண்டியது எல்லாமே சரியா நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு விஷயத்த நீ தெளிவா புரிஞ்சுக்கோ கௌரி. வாசுகி அம்மனோட சாபத்துக்கு ஒருத்தர் ஆளாயிட்டாங்கன்னா அதுல இருந்து யாராலையும் மீண்டு வரவே முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. துர்காவுக்கு கண்ணு போனது போனதுதான், திரும்ப கிடைக்காது. இனிமே வாழ்க்கை முழுக்க உன்னோட துர்கா இப்படிதான் இருக்கணும்.